இந்த தருணத்தில் நம்முடன் பேசுவதற்காக தாவிகாவின் கொள்கை பரப்பு செயலாளர் திரு ராஜ்மோகன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். விஜய் களத்திற்கு வந்தா பெரும் அளவுல கூட்டம் கூட்டிரும், அவரை கூட்டிட்டு போறதுதான் எங்களுக்கு பெரும் பாடு அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டம் வந்ததா? எங்க மாவட்ட செயலாளர்கள் செய்ய வேண்டிய வேலையை மாநகர போலீசாரே செஞ்சுட்டாங்க. 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமே எல்லா வண்டியும் அப்படியே நிறுத்தி ஆளுங்களை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி கேள்விப்பட்டிருப்பீங்க. வாகனங்களே இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க. ஆயிரக்கணக்கான வாகனங்களை அந்தந்த இடத்துலயே நிறுத்தி யாரையுமே தகுந்த நேரத்துக்கு வர விடாம, கடைசி வரைக்கும் வர விடாம பெருமுயற்சி செஞ்சாங்க. அதையும் மீறி இறங்கி நடந்தே சேர்ந்தவர்கள் தான் நீங்க பார்க்கக்கூடிய கூட்டம். இந்த உருட்டல் மிரட்டல்கள்லாம் பயந்து நம்ம களத்தை பின்வாங்க போறது கிடையாது. இந்த எல்லா விதமான தடைகளையும் தாண்டிதான் இன்று தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் காவல் மரணங்களுக்கு எதிராக பாதிக்கப்பட்டோருக்காக நாம இந்த ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்கோம். சார், பெரிய போராட்டம்னு சொல்றீங்க, ஆனா எல்லா தரப்புல இருந்தும் வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, வெறும் 26 நிமிஷம் மட்டும்தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்தது. இதுவரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் இவ்வளவு ஒரு ஷார்ட்டான ஆர்ப்பாட்டத்தை நடத்தினதில்லை, சும்மா பேருக்கு நடத்தின மாதிரி இருந்ததுன்னு சொல்றாங்களே, இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? யாரு சொல்றது? 1 மணி நேரம் டிராமா உண்ணாவிரதத்தை போட்டவங்களான்னு சொல்றாங்களே. 11 மணிக்குள்ள கட்டாயமான முறையில போராட்டத்தை முடிக்கணும்னு எழுதி சைன் வாங்கி தான் இந்த அனுமதியை எங்களுக்கு கொடுத்தாங்க. 18 விதமான காரணங்கள் கண்டிஷன்ஸுக்கு ஒத்துக்கிட்ட பிறகுதான் இந்த அனுமதியே கொடுத்தாங்க. விடிஞ்ச பிறகுதான் பேனரே, அந்த மேடைக்கு பின்னாடி பேக் ட்ராப்பே வைக்க முடிஞ்சது. மேடையை கூட அந்த ஒரு முழு மேடையை கூட போட விடாம அவ்வளவு தொந்தரவு பண்ணாங்க. குறித்த நேரத்தில் இந்த ஃபங்க்ஷனை முடிக்கணும்னு சொல்லிட்டு குறித்த நேரத்தில் எங்களுடைய தொண்டர்களை உள்ள விடாம அவ்வளவு டிலே பண்ணாங்க. அதனால இந்த நிமிட கணக்கெல்லாம் சொல்வதற்கு யாருக்குமே ஒரு தார்மீக கடமையே கிடையாது. காவல்துறை கொடுத்த நேரத்துல சட்டத்துக்கு உட்பட்டு சரியான நேரத்துல அதை முடிக்கணுங்கிறதுக்காக, அதுவும் இல்லாம வெறும் வெற்று கோஷங்கள் மட்டும் கிடையாது, குறிப்பிட்டு இந்த காவல் மரணங்களுக்கு நீதி கேட்டு நியாயம் கேட்டு தலைவரே பேசியிருக்கிறாரு. அதனால இந்த நிமிட கணக்கு சொல்வதெல்லாம் சும்மா பொய் கதைகள். ஓகே சார், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி.